சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள். குலதெய்வத்திற்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படின்னா பௌர்ணமி. அதுவும் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது அனைத்து குலதெய்வங்களுக்கும் அனைத்து இஷ்ட தெய்வங்களுக்கும் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாட்டுக்கான பலன்கள் அபரிவிதமான பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். சித்ரா பௌர்ணமி எப்போ வருகின்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி வருகின்றது. அதுலேயே நமக்கு புத்த பூர்ணிமாவும் சேர்ந்து வருகின்றது. அமிர்த யோகம் சேர்ந்து வருகின்றது. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்கான பலன்களும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு வீட்லேயும் மாலை நேரத்தில் செய்வது ரொம்ப நல்லது. அது ஏன் மாலை நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திரனின் முழு ஒளியோடு நம் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. அந்த நாளில் உங்களால் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிந்தால் கண்டிப்பாக அந்த எல்லையில் நின்று பாருங்கள். குலதெய்வத்தின் சக்தியை அந்த எல்லையில் உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். எல்லாராலையும் மாலையில் வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா சித்ரா பௌர்ணமி என்று அநேக கோவில்களில் நிறைய விசேஷம் நடக்கும். நிறைய கோவிலில் குத்துவிளக்கு பூஜைகள், பால் குடம் இது போன்ற விசேஷங்கள் நடக்கும். இது போன்ற விசேஷங்களில் நாங்கள் கலந்துக்கலாம் இருக்கோம் அப்படிங்கிறவங்க காலையிலேயே நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். அதுவும் நல்ல நேரம் 9:30 to 10:30 இருக்குது. அது சுக்கிரஹோரையில் நீங்கள் வழிபாடு செய்யணும். 6 மணி, அதாவது பௌர்ணமி அன்று 1/5/2026 வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே கூட நீங்கள் இந்த வழிபாடை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அப்படி முடியாதவர்கள் 9:30லேருந்து 10:30 மணிக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம். இதை செய்து முடித்து உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கோ இல்லை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கோ தாராளமாக சென்று வரலாம். இந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாளே உங்கள் பூஜை அறையை முழுமையாக சுத்தம் பண்ணிவிட்டு, வீடு வாசல் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வ படத்தை நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. குலதெய்வ படம் இல்லாதவர்கள் கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம். கலசமும் எங்களுக்கு வைக்கிற பழக்கம் இல்லைங்க, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தின் படத்தை இந்த சித்ரா பௌர்ணமியில் தாராளமாக உங்கள் வீட்டில் போட்டு வைங்க. ஃபோட்டோவே இல்லைங்கிறவங்க கூட தாராளமாக உங்கள் மொபைல்லாம் உங்கள் குலதெய்வ ஃபோட்டோ இருக்கும். அதை நீங்கள் பக்கத்தில் உள்ள ஃபோட்டோ ஸ்டுடியோவில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃப்ரேம் பண்ணி தருவாங்க. அதை நீங்கள் வச்சு தாராளமாக வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ படத்தை வைக்க ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. குலதெய்வம் எப்போதுமே வாசம் செய்யக்கூடிய மிக மிக உகந்த இடத்துல முதன்மையாக இருப்பது நம்மளுடைய தலைவாசல்லாம். அந்த தலைவாசலை சித்ரா பௌர்ணமி என்று நல்ல சுத்தமான தண்ணீரில் துடைத்துட்டு மஞ்சள், கொஞ்சம் சந்தனம், அடுத்து பன்னீர், கொஞ்சம் பச்சை கற்பூரம், இதை 4யும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை நீங்கள் மஞ்சள் பூசி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து உங்கள் தலைவாசல் பூஜையை முதல்ல முடிங்க. தலைவாசல் இரு பக்கமும் விளக்கு ஏற்றி வைத்து அதற்கு பிறகு பூஜை அறையில் போய் நீங்கள் அன்றாடம் உங்கள் பூஜை அறையில் எத்தனை விளக்கு ஏற்றுறீங்களோ அத்தனை விளக்கு ஏற்றுங்க. ஏற்றி முடிச்சுட்டு ஒரு மனைப்பலகை மேலே ஒரு துணி விரிச்சுக்கோங்க. அந்த துணி மேலே உங்கள் குலதெய்வ படம் வச்சுக்கோங்க. அந்த குலதெய்வ படத்திற்கு நல்ல வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணுங்கள். அந்த படத்திற்கு இரு பக்கமும் 2 விளக்கு, குத்து விளக்கு ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. இதெல்லாம் ஏற்றி வைத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், சுவாமிக்கு இப்போ நம்ம சுவாமி கும்பிட போகிறோம். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நாளில் பால் சார்ந்த இனிப்பு வகைகள் அல்லது பால் பொங்கல், பால் கொழுக்கட்டை, இல்லை பால் கோவா இது போன்ற பால் சார்ந்த ஏதேனும் ஒரு இனிப்பு வகைகள் வைப்பது ரொம்ப 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 உகந்தது. சர்க்கரை பொங்கல் அதில் கட்டாயம் இடம்பெற வேண்டும். உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் குலதெய்வம் அப்படின்னா பானகம் செய்து வைப்பது ரொம்ப நல்லது. பானகம் எப்படி செய்யணும் அப்படின்னு யூடியூப்பில் போய் பார்த்தீங்கனாலே அதற்கான வீடியோலாம் வரும். அதை பார்த்து பானகம் செய்து வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சிகப்பு வண்ண பழங்கள் வைக்க வேண்டும். அது ஏங்க சிகப்பு வண்ணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமியும் சேர்ந்து வருவதனால இந்த நாளில் நம்ம சிகப்பு வண்ண பழங்களை சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைப்பதன் மூலம் நம்மளுடைய கடன்கள் குறையும். சிகப்பு வண்ண பழம்னா செவ்வாழை பழம் வைக்கலாம், அல்லது மாதுளம் பழம், அல்லது ஆப்பிள், இது போன்ற பழங்கள் ஏதேனும் ஒரு பழங்கள் நெய்வேத்தியமாக வைத்து கொள்ளுங்கள். அனைத்துமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தலவாழை இலை வச்சுக்கோங்க. இப்போயே நம்ம நெய்வேத்தியம் வைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றியாச்சா, அதற்கு பக்கத்தில் ஒரு
துணியை விரித்து பெண்களாகிய நீங்கள் உட்காருங்க. நீங்களுமே ரொம்ப அலங்காரம் பண்ணி உட்காருங்க. நல்ல தலை சீவி தலையில் வாசனை மலர்கள் வைத்து அதற்கு பிறகு கடவுள்கிட்ட உட்காருங்க. நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறது அந்த தெய்வத்திற்கு நம்ம சந்தோஷமாக பூஜை செய்வதன் மூலம்தான் தெரியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக நம்ம பூஜை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த தெய்வமும் நம்ம வீட்டுக்கு சந்தோஷமாக வரும். அதே போல் நம்ம வேண்டுதல் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கும். பெண் தெய்வம் என்றால் முதல்ல குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும். ஆண் தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னா சந்தனத்தால் அர்ச்சனை செய்யலாம். அடுத்ததாக பூக்களால் அர்ச்சனை, நாணயங்களால் அர்ச்சனை. முதல்ல ஏற்கனவே நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பேப்பரில் 108 முறை உங்கள் குலதெய்வத்தின் பெயரை ஓம் உங்கள் குலதெய்வம் நமக. இதை எதுக்கு சொல்கிறோம்? நான் என் குலதெய்வத்தை வணங்குகிறேன். ஒரு அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாளில் 108 முறை குலதெய்வத்தின் பெயரை உச்சரிக்கிறோம். உங்கள் குலதெய்வத்தை 108 முறை வணங்குகிறீங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இதை நம்ம செஞ்சாலே போதும். நம்ம குடும்பம் மாதம் மாதம் பௌர்ணமியில் தொடர்ந்து செய்கிறவங்க வீட்டில் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்போ சென்ற வருடம் அதற்கு முந்தின வருடம்லாம் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதற்கான கமெண்ட்ஸ் கூட நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 108 அர்ச்சனைகள்லாம் செய்து முடித்த பிறகு உங்கள் குழந்தைங்களையும் இந்த பூஜையில் உட்கார வைங்க. அது ரொம்ப நல்லது. குலதெய்வத்திற்கு நம்ம பெரியவர்களாகிய நம்ம பூஜை செய்கிறத விட குழந்தைங்கள்லாம் பூஜை செஞ்சாங்கன்னா அது ரொம்ப தப்பாக செஞ்சாலும் பரவாயில்ல. இந்த நமக அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாமல் சும்மா போய் பூ போட்டால் கூட அந்த குலதெய்வம் ரொம்பவே சந்தோஷப்படும். என் பிள்ளைங்க எனக்காக உட்காந்து பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு அந்த தெய்வம் ரொம்ப சந்தோஷப்படும். அதனால் குழந்தைங்க கையால் அந்த பூஜைகள்லாம் செய்ய சொல்லுங்கள். செய்து முடித்த பிறகு தலபாலை இலை விரித்து நல்லா சுத்தமாக தண்ணிலாம் தெளித்து, எப்படி நம்ம தெய்வம் அந்த படம் இருக்கிற இடத்துல உங்கள் தெய்வம் உட்காந்துருக்கு அவங்க சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய நெய்வேத்தியம் அனைத்தையும் படைத்து தீப தூப ஆராதனை காமிச்சு உங்கள் வழிபாடை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நிறைவு செய்த பிறகு அந்த பிரசாதமாக உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் பால் பொங்கலோ அந்த இலையில் என்னென்ன பிரசாதம் வச்சுருக்கீங்களோ அதை எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டாளுங்க வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிந்த பூக்கள் நெய்வேத்தியங்கள் இதெல்லாம் கொடுங்க. இது ரொம்ப நல்லது. குங்குமம் கொடுங்க, ரொம்ப நல்லது. உங்களுடைய ரொம்ப நாள் வேண்டுதல் இருக்குது, ரொம்ப பெரிய வேண்டுதலுங்க, இது எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படிங்கிறப்ப நாணயம் 5 ரூபாய் நாணயம் அல்லது 11 ரூபா 51 ரூபா இந்த மாதிரி நாணயம் முடிந்து வைத்து உங்கள் குலதெய்வத்தின் காலடியில் வச்சுருங்க. வச்சு அந்த உங்கள் வேண்டுதலை வைங்க. கண்டிப்பாக அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு வீடு கட்டணுமா? கண்டிப்பாக வீடு அமையும். திருமணம் தள்ளி போதா? கண்டிப்பாக திருமணம் நடக்கும். உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணுமா? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால் அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஓம் குலதெய்வம் நமக அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த குலதெய்வத்திற்கு பதிலாக ஓம் உங்கள் குலதெய்வத்தின் பெயர் சொல்லி நமக அப்படின்னும் நீங்கள் சொல்லி அர்ச்சனை செய்யலாம். அதுவும் ரொம்ப சிறப்பு. நம்ம சேனலில் ஏற்கனவே சித்ரா பௌர்ணமி அன்று வாங்க வேண்டிய 3 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்க்காதவங்க அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.